புதன், ராகு, செவ்வாய், குரு இந்த 4 பேரோட கனெக்ட்ல தான் இந்த ராசியை இயங்கிட்டு இருக்கும். உண்மையிலேயே சொல்லப்போனா மிக சிறந்த அறிவாளிகள் ஆட்கள்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த மிதுன ராசிக்காரர்கள் தான். இவ்வளோ சிறப்புகள் கொண்ட இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைன்றது எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமண வாழ்க்கை. நீங்கள் யாருக்கும் பகையாகாமல் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்க்கையில் முன்னேற்றத்தை மட்டுமே நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம். ஸோ சரஸ்வதியை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மிக சிறந்த நல்ல விதமான பல மாற்றங்களை நீங்கள் கண்டிப்பான முறையில் கண்கூட பார்க்க முடியும். உலகெங்கிலும் வாழும் அன்பார்ந்த ஆன்மீகம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சி ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த கஷ்டங்கள் வரும்போது அதை நம்ம சமாளிக்கப்படக்கூடிய, நம்ம கஷ்டப்படுறது கஷ்டம் வரதான் செய்யும், கடந்து வாங்க நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் அந்த இடத்துலேருந்து கடந்து வரக்கூடிய மனிதர்களாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய கஷ்டங்கள் மிகப்பெரிய துயரங்களாக தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட கஷ்டங்களை துயரங்களை எளிமையாக கடந்து வர்றதுக்கு நமக்கு ஒரு வழிபாடு அவசியம், பக்தி அவசியம். பக்தியும் வழிபாடும் இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நம்மளுடைய துன்பங்களும் துயரங்களும் நமக்கு பஞ்சு போல் காணாமல் போயிடும். அப்படின்றதுனால உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியான தெய்வ வழிபாடை பரிந்துரையை கொடுக்க போகிறேன். அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பெண் தெய்வ வழிபாடை சொல்ல போகிறோம். இது கம்ப்ளீட்டாக 12 ராசிக்குமான பெண் தெய்வ வழிபாடு. இந்த தெய்வத்தை கும்பிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சிறப்பு கிடைக்கும், நன்மை கிடைக்கும், வெற்றி கிடைக்கும்ன்றதை நம்ம சொல்ல போகிறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் கண்டிப்பாக இது பயனுள்ள ஒரு காணொலியாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்கள் காலபுருஷ தத்துவத்தில் 3ஆம் வீடாக வரக்கூடிய ராசி தான் மிதுன ராசி. இந்த மிதுன ராசியுடைய அதிபதி புதன். இந்த மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதங்கள், திருவாதிரை 4 பாதங்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா புனர்பூசம் 3 பாதம், இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த மிதுன ராசி. இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரங்களோட அதிபதிகள்லாம் யாருன்னா, மிருகசீரத்தோட அதிபதி செவ்வாய், திருவாதிரை அதிபதி ராகு, அடுத்ததாக புனர்பூசத்துடைய அதிபதி குரு. இந்த 3 கிரகங்களுக்குரிய நட்சத்திரங்கள்லாம் மிதுன ராசிக்குள்ளே வரும். அந்த ராசியோட அதிபதி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி புதன். அப்போ புதன், ராகு, செவ்வாய், குரு இந்த 4 பேரோட கனெக்டில் தான் இந்த ராசியை இயங்கிட்டு இருக்கும். உண்மையிலேயே சொல்லப்போனால் மிக சிறந்த அறிவாளிகள். எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் பல்துறை ஞானம்னு சொல்லுவாங்களே, பல விஷயங்களில் எந்த டாபிக் கொடுத்தாலும் பேசுவார் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த மிதுன ராசிக்காரர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக மாற்றி யோசிக்கக்கூடிய திறன், ஒரு பெரிய வேலையை எப்படி சிம்பிளாக முடிக்கலாம் அப்படின்ற ட்ரிக்கு, அதாவது இது எப்படி சொல்கிறது, ஒரு லேசினஸ்னால தனக்கு சாதகமாக ஒரு பெரிய வேலையை ஈஸியாக முடிக்கிறதுக்கான வழிமுறைகளை கண்டுபிடிக்கக்கூடிய தன்மைகள் இப்படிப்பட்ட யோசனை வரவங்க தான் சயின்டிஸ்டாகவே இருப்பாங்க. அந்த மாதிரி மிதுன ராசிக்காரர்கள் நம்ம சயின்டிஸ்ட்னே சொல்லலாம். பொதுவாகவே ராகுவுடைய மற்றும் செவ்வாயோடைய கனெக்டெலாம் இருக்குது, குருவுடைய கனெக்ட்லாம் இருக்குதுனால 3மே மருத்துவ கிரகங்கள். ஸோ இந்த மருத்துவ கிரகங்களோட தொடர்பு இருக்குது அப்படின்னாலே பார்த்திங்கன்னா ஆராய்ச்சியாளர்களாக இருப்பாங்க. பல புது விஷயங்களை கண்டுபிடிக்கணுன்ற அந்த விருப்பம், ஆசைகள் இதெல்லாம் நிறையா இருக்கும். இந்த மருத்துவ கிரகங்களான செவ்வாய், ராகு, குரு இவங்களுடைய நட்சத்திரங்கள்லாம் கொண்டு அந்த புதனுடைய அந்த மிதுன ராசி அப்படின்றது பார்த்திங்கன்னா உள்ளபடியே பவர்ஃபுல்லான ராசி. எந்த ஒரு விஷயத்தையும் ஆய்வு மனப்பான்மையோட தெளிவாக யோசித்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வுகளை கண்டுபிடிக்கக்கூடிய தன்மைன்றது இயற்கையாகவே இந்த மிதுன ராசிக்கு உண்டு. காலபுருஷத்தில் 3ஆம் இடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா முயற்சி ஸ்தானம். முதல் விஷயமே அதோட அடையாளம். இன்னும் பிற விஷயங்கள் இருக்குது, காரகங்கள் இருக்குது. அதில் முதன்மையான விஷயமாக சொல்கிறது 3ஆம் இடம் அப்படின்னால முயற்சி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அந்த 3ஆம் இடத்துக்கு அதிபதியாக வராது. முயற்சி ஸ்தானம் மட்டும் கிடையாது, நம்மளுடைய ஆசை விருப்பம், ஒரு மனிதனோட ஆசை விருப்பம், அதுக்காக போராடக்கூடிய அந்த தைரியம், இந்த வீரியம், இதெல்லாம் சொல்லக்கூடியதெல்லாம் 3ஆம் இடம் தான். ஒரு மனிதனுடைய குரல் வளம், அதை பற்றியெல்லாம் சொல்லக்கூடியது இந்த 3ஆம் இடம் தான். ஸோ இப்படி அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசிக்காரர்கள் பெரும்பாலும் நிறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த கூச்ச சுபாவம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சிறு வயதுகளில் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் அப்படி இருந்து நான் இப்படி ஆகிட்டேன்ற மாதிரி வேறு மாதிரி அவங்க மாறிடுவாங்க. லைஃப் ஸ்டைலில் வாழ்க்கை அந்தளவுக்கு அவங்க அடித்து துவைச்சி ஒரு பாடத்தை நடத்தி எதையும் ஃபேஸ் பண்ணுற ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு கொடுத்துரும். ஸோ இப்படிப்பட்ட இந்த மிதுன ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா பொதுவாகவே அவங்களுடைய பலமாக அவங்க நம்புறது அவங்களுடைய புத்திசாலித்தனத்தை தான். இன்னும் சொல்லணும், ஏமாற்றுறவனோட ஏமாறுறவன் தான் மிகப்பெரிய குற்றவாளி அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மைகளை மனசில் வச்சுக்கிட்டு அவன் எந்த இடத்துலையும் ஏமாந்துடக்கூடாது அப்படின்றத ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. யாரையும் ஏமாற்றணும்னு நினைக்க மாட்டாங்க. அந்த ஒரு நல்ல குணமெல்லாம் உண்டு. அதே நேரத்தில் ரொம்ப ஒரு அக்கறையான வாக்கு, அதாவது பேச்சு இப்படி இருக்குன்னா ரொம்ப அக்கறையாக இருக்கும். அடுத்தவங்க மேலே ரொம்ப ஒரு அன்பு காட்டக்கூடியவங்களா, அன்பும் அக்கறையும் காட்டக்கூடியவங்களா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதெல்லாம் அதில் எந்த ஒரு போலியும் இருக்காது. மனசுக்கு உள்ளபடியே உண்மையாக மற்றவங்களுக்கு நல்லது சொல்லணும், ஒரு தைரியத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு
இயல்பு வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. வணிகத்திறன்ல ரொம்ப சிறந்தவங்க. திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுன்னு நம்ம பெரியவங்க சொன்னாங்க இல்லையா? அது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு சரியா பொருந்தும். ஆ அதாவது ஒரு குண்டு சட்டிக்குள்ள இருந்து வேலை பார்க்காம, கடல் கடந்து வெளிநாடுகளுக்கு போய் வணிகம் பண்ணக்கூடிய விருப்பமும், ஆற்றலும் இயற்கையாகவே கொண்ட ராசிக்காரர்கள், தன்மைகளை கொண்டவங்க வந்து நம்ம மிதுன ராசிக்காரர்கள் தான். இவ்வளோ சிறப்புகள் கொண்ட இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைன்றது எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமண வாழ்க்கை. உங்களோட சொந்த தாய் தந்தையர்கள்ட்டயே கெட்ட பேர் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் யாருக்கும் பகையாகாமல் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்க்கையில் முன்னேற்றத்தை மட்டுமே நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கலைமகள்னு நம்ம சொல்லக்கூடிய சரஸ்வதி தான் நீங்கள் வழிபடணும். சரஸ்வதி தேவி தான் வந்து ஒரு ஒரு மனிதனுக்கான ஞானத்தையும் ஒரு நல்ல கல்வியும் கொடுக்கக்கூடியவங்க வந்து உங்களுக்கு தெரியாதில்ல, கலைமகள் தான். ஸோ அந்த கலைமகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆசீர்வாதத்தை மிதுன ராசிக்காரர்கள் வேண்டி பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்துலையும் எப்படி நம்ம செய்யணும், என்ன மாதிரி நம்ம பேசணும், நடந்துக்கணும், என்ன மாதிரி செஞ்சால் இந்த விஷயம் 100% நமக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்ற ஒரு பக்குவம் ஏற்படும். அந்த பக்குவத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது சரஸ்வதி தேவி தான். ஸோ சரஸ்வதியை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மிக சிறந்த நல்ல விதமான பல மாற்றங்களை நீங்கள் கண்டிப்பான முறையில் கண்கூட பார்க்க முடியும். அதனால் மிதுன ராசிக்காரர்கள் தொடர்ந்து சரஸ்வதி தேவி வழிபாட கலைமகளை போற்றி வந்தீங்க அப்படின்னா உங்கள் வார்த்தைகள்லையும் இனிமை இருக்கும், உங்கள் பேச்சுக்கும் மரியாதை கிடைக்கும், உங்களுடைய செயல்கள் ஒன்றொன்றையும் நிச்சயமாக உங்களோட புத்திசாலித்தனத்தின் மூலயமா பெரிய வெற்றிகளை எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரியான வெற்றிகளை கண்டிப்பான முறையில் அடைவீங்க. நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொரு ராசியில் இருக்கவங்களுக்கும் ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியாக பரிந்துரைத்து சொல்ல இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து சிக்கல்களும் விலகி நிம்மதியாக சந்தோஷமாக உங்கள் அடுத்தடுத்த காலங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய ஆற்றலையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் இந்த வழிபாடுகள் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் அப்படின்றத அடிப்படையில் தான் இந்த தெய்வ வழிபாடை உங்களுக்கு பரிந்துரை பண்ணியிருக்கிறோம். அதுலேயும் குறிப்பாக வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பெண் தெய்வம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாய் போல். நம்ம தந்தைகிட்ட போய் ஒரு விஷயத்தை கேட்குறதுக்கு தான் நமக்கு நிறைய தயக்கங்கள் இருக்கும். அவர் 1000 கேள்வி கேட்பார், ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் தாய் தான் ஒரு பிள்ளை ஒன்று கேட்டுச்சுன்னா இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்தணுன்ற ஒரு எண்ணத்தை கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து அன்னையை பிடிக்கும்போது வாழ்க்கையில் நம்ம வந்து இனிமையாக சந்தோஷமாக பயணிக்க முடியுன்றது அடிப்படையில் தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பெண் தெய்வ வழிபாடை பரிந்துரை பண்ணியிருக்கிறோம். நிச்சயமாக நீங்கள் வந்து இது தவறாமல் இது வந்து ஏதோ காரணம் இல்லாமல் சொல்லியிருக்கோன்னு மட்டும் எடுத்துக்க வேண்டாம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இயல்பாக உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விதமான பிரச்சனைகள் தான் வரும் அப்படின்றது தெரிஞ்சு தான் அதுக்கேற்ப தான் பெண் தெய்வ வழிபாடை பரிந்துரை செய்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் செய்திருக்கிறதுனால அந்த பெண் தெய்வத்தை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு சங்கடங்களையும் நீங்கள் எளிதாக கடந்துட முடியும். இனிமேல் இந்த தெய்வத்தை வழிபட்டால் இனிமேல் உங்களுக்கு பிரச்சனை வரப்போகிறது இல்லைன்னு நான் சொல்ல வரல. வாழ்க்கைன்னா பிரச்சனைகள் வரதான் செய்யுன்றது அது எழுதப்படாத விதி, எழுதப்பட்ட விதின்னு கூட வச்சுக்கோங்களேன். எப்படி இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், அதுக்கான தைரியமும் தெம்பும் அந்த பிரச்சனையை நம்ம வந்து தெளிவான பார்வையில் அணுகி அந்த பிரச்சனைக்கான ஆணி வேற கண்டுபிடிச்சு அந்த பிரச்சனையை தீர்த்து நம்ம வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை சூழல்களை வர்றதுக்கான வழியை காட்டக்கூடியது தான் இந்த தெய்வ வழிபாடுகள். ஸோ வழிபாடு பக்தி அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கை நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். நம்ம சரியான இடத்துல வைக்கக்கூடிய நம்பிக்கை நமக்கு சீக்கிரமாக நல்ல பலனை கொடுக்குன்ற வகையில் நம்ம தெய்வ வழிபாடுகளை உங்களுக்கு பரிந்துரைச்சிருக்கிறேன். ஸோ அந்த தெய்வ வழிபாடுகளை தொடர்ந்து செய்துட்டு வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் நிச்சயமாக உங்களுடைய சிக்கல்கள்லேருந்து மீண்டு ஜெயிச்சு எப்பயுமே ஒரு மனம் குழப்பமற்ற ஒரு நிதானமான நிலையில் இருக்கும்போது நமக்கு வெற்றிகள் கிடைக்கும். அதுக்கு இந்த தெய்வ வழிபாடுகள் துணையாக இருக்கும். மன நிதானம் அப்படின்றது மனப்பக்குவம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இன்றைக்கி உலகத்தில் இருக்க பெரிய பிரச்சனையே வந்து பார்த்திங்கன்னா பெரிய நோயினே சொல்லலாம், மனநோய். அது மன அழுத்தத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்ற தெளிவில்லாதது தான். நமக்கு ஒரு தெளிவு வரணும் அப்படின்னா பக்தி வரணும். பக்தியை நம்ம யார்கிட்ட காட்டணும் அப்படின்னா அதுக்கான வழிபாடு முறைகளை இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வகையில் உங்களுக்கான தெய்வத்தை தொடர்ந்து பிடிச்சி வழிபட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய சிக்கல்களை உங்களுக்கான வெற்றிக்கான ஏணிப்படியாக நீங்கள் மாற்றிக்க முடியும். வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் அடைய முடியும் அப்படின்றத ஆணித்தரமாக நான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து நான் என்னோடய கண்டுபிடிப்புலேருந்து சொல்கிறேன்னு எடுத்துக்க வேண்டாம். சித்தர்கள் சொன்ன மூல நூல்கள் அடிப்படையிலையும்
இது எல்லாமே என்னுடைய ஜோதிட பலன்கள் எல்லாமே சித்தர்கள் கொடுத்த மூல நூட்கள்லேருந்து எடுத்து சொல்லக்கூடிய குறிப்புகள் தான். ஸோ அதனால் வந்து நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கு. உங்களுடைய எதிர்ப்புகள், உங்களுடைய சங்கடங்களெல்லாம் நீங்கள் ஜெயிச்சு வாழ்க்கையில் கண்டிப்பான முறையில் இந்த காணொலியை பார்த்த ஒவ்வொருத்தரும், நான் சொன்ன வழிபாடுகளை செய்ய போகிற ஒவ்வொருத்தரும் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றியாளர்களாக மட்டுமே இருப்பீங்க அப்படின்றத நான் உறுதியாக சொல்கிறேன்.